தேடி விதை என்பார்கள். தேடல் என்பது தேவையான ஒன்று. தேடுதல் இல்லாமல் யாருக்கும் எதுவும் கிடைத்ததில்லை. கண்ணை மூடிக்கொண்டு தேடாமல் கண்ணை திறந்து தேடு என்பதற்காக விழித்தால் விடியும் என்றார்கள். இந்த விடியலுக்கு அன்னை அருள் தேவை. அதற்கு ஆடி மாதம் அற்புத மாதம். அவள் அருளை பெற ஆடிப்பட்டம் தேடி விதை என்றார்கள். ஆடி விதை ஆழமாய் வேர்விடும் என்பது போல ஆடிப்பூரத்தில் வழிபடும் நமக்கு மேல்மருவத்தூர் அன்னை அருள் ஆழமாய் கிட்டும். ஆடிப்புறம்னா கஞ்சி கலையம். நமக்கு கஞ்சிக்கு பிரச்சனை இல்லாம அம்மா நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தராம நமக்கு கஞ்சி ஒரு தட்டுப்பாடு எதுவும் இல்லாம அம்மா நமக்கு நல்ல வழியா தருவா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. அன்னைக்கு உகந்த கஞ்சி படைப்போம். நம் கைகளால் சுயம்பு அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்வோம். பால் போல் வெண்மை நம் உள்ளம் பெற, பால் போல் எளிமை நம் வாழ்வு அடைய, பால் போல் சக்தி நம் உடம்பு பெற, பால் போல் பாசம் நாம் பிறரிடம் காட்ட, பால் போல் செழிப்பு நம் பொருளாதாரம் வளர, பால் போல் பூரிப்பு நம் அன்னை உள்ளம் அடைய, பால் அபிஷேகத்தில் கலந்து கொள்வோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று வடக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூடச்சந்திரம் மன்றத்தினரும், நாளை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வள்ளுவர் காலனி மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று வடக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூடச்சந்திரம் மன்றத்தினரும், நாளை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வள்ளுவர் காலனி மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி. அன்பர்களுக்கு காலை வணக்கம். River is old, but the water is new. ஆம், நதியானது பழமை வாய்ந்தது, ஆனால் அதில் ஓடும் தண்ணீர் புதியது. அதே போல நமது சமுதாயத்தின் கலாச்சாரம் பாரம்பரியமாக வருகிறது, ஆனால் காலத்திற்கேற்ப நாகரிகம்தான் மாறுகிறது. இதை புரிந்து வாழ்ந்தால் நமது கலாச்சாரம் அழியாமல் காப்பாற்றப்படும். நாகரிகத்தின் கோரப்பிடிகளில் சிக்காமல் இருக்க அம்மாவின் அருள் வாக்குப்படி நடந்தால் கலாச்சாரத்தை காக்கலாம். மழையை வெல்லலாம், புயலை வெல்லலாம், ஆனால் தீயை வெல்ல முடியாது. அந்த தீதான் ஆதிபராசக்தி. இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர திருவிழா வரும் ஜூலை மாதம் 21, 22, 23 ஆகிய 3 தேதிகளில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. 41ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா ஏற்பாட்டினை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட சக்தி பீடங்கள் மன்றங்கள் ஏற்று நடத்த உள்ளனர். ஜூலை 21ஆம் தேதி சனிக்கிழமையன்று அதிகாலை 3:30 மணிக்கு மங்கள இசையுடன் சக்தி மந்திரங்கள் ஒலிக்க கருவறை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் விழா துவங்க உள்ளது. காலை 8:35 மணிக்கு அருள் திரு அம்மா அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு பாத பூஜை நடைபெற உள்ளது. ஜூலை 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும் கலச விளக்கு வேள்வி பூஜையை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். ஜூலை 22ஆம் தேதி ஞாயிறு காலை 3 மணிக்கு கருவறை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் அன்றைய நிகழ்ச்சிகள் துவங்குகின்றன.
காலை 8:15 மணிக்கு கோவை திருப்பூர் மாவட்ட பக்தர்கள் சார்பில் அருள் திரு அம்மா அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்து பாத பூஜை செய்ய உள்ளனர். ஜூலை 22ஆம் தேதி ஞாயிறு காலை 8:45 மணிக்கு கஞ்சி வரவேற்பும் தொடர்ந்து காலை 9:15 மணிக்கு சக்தி கோ காளிதாஸ் துவக்கி தரும் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி இனிதே துவங்க உள்ளது. அனைவருக்கும் சுகாதாரமான முறையில் கஞ்சி தயாரிக்கப்பட்டு சித்தர்பீட வளாகத்திலேயே கிடைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காலை 9:30 மணிக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர் டாக்டர் டி ரமேஷ் அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். கஞ்சியை அன்னைக்கு படைத்த பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜூலை 22ஆம் தேதி ஞாயிறு காலை துவங்கும் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி தொடர்ந்து அன்று மாலை வரை நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் அன்று பிற்பகல் 1:45 மணிக்கு சுயம்பு அன்னைக்கு பக்தர்கள் தங்கள் கைகளால் பாலபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி துவங்க உள்ளது. அருள் திரு அம்மா அவர்களின் ஆசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி டாக்டர் கோபா செந்தில்குமார் அவர்கள் பாலபிஷேக நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார். ஜூலை 22ஆம் தேதி மதியம் 2:15 மணிக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் துவக்கி வைக்கிறார். சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகம் செய்ய வரும் பக்தர்களின் வசதி கருதி சித்தர்பீட வளாகத்திலேயே பால் விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜூலை 22ஆம் தேதி ஞாயிறு மதியம் துவங்கும் பாலபிஷேகம் தொடர்ந்து ஜூலை 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை வரை நடைபெற உள்ளது. 41ஆம் ஆண்டு ஆடிப்பூரத்தையொட்டி மேல்மருவத்தூர் வரும் பக்தர்களுக்காக ஜூலை 22ஆம் தேதி ஞாயிறு காலை முதல் மாலை வரை கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியிலும் ஜூலை 22ஆம் தேதி ஞாயிறு மதியம் 1:45 மணி முதல் மறுநாள் அதாவது ஜூலை 23ஆம் தேதி திங்கள் மாலை வரை பாலபிஷேகத்திலும் பங்கேற்கும் வாய்ப்பை அருள் திரு அம்மா அவர்கள் அளித்துள்ளார்கள். இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி அன்னை அருள் பெற வேண்டுகிறோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் ஆனி அமாவாசை விழாக்கோலம். எங்கேயோ கொட்டுகின்ற அருவி ஆறாக பாய்ந்து அங்கெங்கே நாதபடி எங்கெங்கும் வளம் கூட்டி மாந்தர் நலம் காப்பது போல மருவத்தூரில் உதித்தெழுந்த ஆன்மீக கதிர்வீச்சின் மகத்துவம் உலகமெல்லாம் வைர கதிர்வீச்சாய் அருள் ஒளியை பாய்ச்சி உயிர்களுக்கு நன்மை அளித்து வருகிறது. நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் சிந்தனைக்கு எட்டாத சித்தாடல்களையும் அம்மா அவர்கள் அருள் பாலித்து ஆன்மீகத்தில் ஒரு புதிய உலகத்தை படைத்து வருகின்றார்கள். அந்த உலகம்தான் அம்மா கண்ட செவ்வாடை உலகம். ஏர் உழுபவன் கடினமான தரையை எங்கெங்கே உழுகின்றானோ, சாலை போடுபவன் எங்கெங்கே கற்களை உடைக்கின்றானோ அங்கே உள்ளார் நீங்கள் காண விரும்பும் கடவுள். வெயிலிலும் மழையிலும் தூசு படிந்த உடையுடன் இருப்பவர்களுடன் இருக்கின்றார் இறைவன் என்கின்றது கீதாஞ்சலி. தாயே, எங்களோடு இருந்த ஒன்றை, எங்கள் உழைப்போடு இருந்த ஒன்றை நாங்கள் அறியாமல் அறியாமையில் இருந்தோம். எங்கள் அறியாமையை போக்கி எல்லோருக்கும் ஆன்மீகம், எல்லோருக்கும் சக்தி என்ற புரட்சியை உருவாக்கி பக்திக்கு புது வெளிச்சம் தந்தவள் யார்? நீதானே அம்மா. அந்த வெளிச்சம்தான் விழாக்கள் தோறும் மேல்மருவத்தூரில் விசை கொண்டு உதிக்கிறது தாயே.
அமாவாசை தோறும் மருவத்தூரில் வேள்விகள். ஆனி அமாவாசை வேள்வியையும் நமக்காக அருள் பாலித்து நம் நலம் காத்து வருகின்றாள். தாயே, இங்கு வர வர வரம் தருகின்றாய். உன் வேள்வியை வணங்க வணங்க வளம் தருகின்றாய். இந்த அற்புதத்தை எங்களுக்கு அருளிய அம்மாவே, உன் பாத மலர்களை தொட்டு வணங்கியபடியே சமைத்து நவதானியம் இவற்றை நீ தந்த வேள்வியில் இடுகின்றோம். இந்த அமாவாசையில் குச்சி போடுறதுனால நம்ம குடும்பம் நல்ல வாழ்வு இருக்கும், எல்லா கஷ்டத்திலும் தீர்க்கும். இந்த சாதாரண குச்சி போடணும்னு நினைக்காதீங்க. எல்லாரும் எல்லா மக்களுக்கும் நல்லது இருக்கிறதுக்கு நம்ம குடும்பம் வளர்ச்சி நல்லாகும். எவ்வளவோ கஷ்டத்தை நீக்கி வச்சிருக்குது. என்னை வாழ வச்ச தெய்வங்கள், இந்த தெய்வத்தினால எல்லாரும் வரணும், எல்லா மக்களும் வாழணும். ஓம் சக்தி. நான் சொந்த ஒரு பிள்ளைய முடிச்சிடறேன். நான் 3 முறை வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து குழந்தை 10 வருஷமா கிடையாது. வந்து அம்மா கிட்ட வந்த உடனே எனக்கு உடனே குழந்தை பாய்க்கு ஒரு 2 பையன் இருக்கு. நம்ம ஏதாவது செய்வன கோளாறுகள் ஏதாவது செஞ்சிருந்தா மனதில் நடத்திருந்தா அம்மா சோவேலிக்கு வந்து குச்சி ஓட்டு போனா அது நிவர்த்தி ஆகுது. அதாவது அம்மா இடத்துல வந்தா எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நிறைவேறுகிறது வந்து மக்களுடைய கருத்து. அதை எனக்கு ஒரு பக்தர் கூறியதால் அம்மா வந்து நேரடியா பார்த்து அவங்க கிட்ட இருந்து அந்த குறைகளை தீர்த்துட்டு போலான்னு நான் இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன். அதே மாதிரி பல தமிழ்நாட்டில் பல இடங்களில் அம்மாவனுடைய புகழ், அம்மாவனுடைய அருள் எல்லாம் பரவி நிற்குது. நான் காரைக்கால்ல இருந்து வரேன். குருவடீஸ்வரன் திருவடீஸ்வரன் அம்மாவை வந்து நான் ஒரு 8 வருஷமா கும்பிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்ப நான் நல்லா இருக்கேன். இப்ப நாங்க வந்து எங்க வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் வேண்டிக்கிட்டு சமத்து குச்சி போறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உடம்பு தேவலை, நல்லா இருக்காங்க. நாங்க வேண்டுனதான் நடக்குது, அதனால வரோம் அம்மாட்ட. நான் சங்கராபுரம் பக்கத்துல இருந்தேன், ஜவுளியப்பம் கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறேங்க. அதனால வந்து அம்மா வந்து அமாவாசை வந்துட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த குச்சி போற வேள்வியினால நம்மளுக்கு எல்லாமே குடும்பத்துல மேன்மையா அடைஞ்சிட்டு வந்துருக்கு. வர வர அமாவாசை வந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்லா செழிப்பா இருக்குது. ஓம் சக்தி, நான் ஈரோட்ல இருந்து வராங்க. நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு ஓம் சக்தி அம்மாவால. எங்க குடும்பம் மட்டும் இல்ல, பக்கத்துல அக்கா பக்கா எல்லார்கிட்டையும் நாங்க சொல்லி நிறைய பேர் இதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வேள்வி குச்சி போட்டதுனால ஒவ்வொருத்தர் கல்யாணம் ஆறது, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அம்மாவுடைய இது அற்புதங்கள் சொல்ல முடியாது எங்களால, அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு. ஓம் சக்தி. அமாவாசை நாட்களில் விழா எடுக்கின்றாய். எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை குவிக்கின்றாய். வேண்டிய வரத்தை அருளி இன்பம் பெருக்குகின்றாய். ஞானத்தை வழங்கி இந்த ஞானத்தை அறிய வைக்கின்ற தாயே, உன் ஓம் சக்தி எங்களுக்கு உயிர் சக்தி. முதல்ல வரும்போது அம்மா எனக்கு படிக்க தெரியலையே, அந்த மந்திரங்கள் எல்லாம் அழகா படிக்கிறாங்களே, எனக்கு படிக்க தெரியலன்னு அம்மா பார்த்து அழுதேன். வந்தபோது எனக்கே தோண்டுச்சு சக்தி ஒளி கட்டணும்னு சொல்லிட்டு சக்தி ஒளிக்கு பணம் கட்டினேன். அந்த அம்மா படங்கள் எல்லாம் பார்த்தேன். பார்த்த உடனே மந்திர நூல் வாங்கினேன். எல்லாத்தையும் பார்த்தும் போது கனவுல வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதே மாதிரி நேர்ல வந்து பாத பூஜை பண்ண ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாளைய உலகம் சக்தி உலகம். அடிமைத்தனம் மாறி பெண்கள் அறிவாளிகளாகவும் ஆன்மீக துறையில் சுதந்திர பறவைகளாகவும் மாற வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என அருள்வாக்கு சொன்ன அம்மா, உன் அருள் பாலிப்பால் செவ்வாடை பெண்கள் சிந்தை மகிழ மகிழ தலை தூக்கி நிற்கின்றனர் தாயே. ஆன்மீக மாற்றத்திற்கு குருதி சிந்தாமல் குங்குமத்தால் புரட்சி கண்டவள் நீ. யாருக்கும் வெப்பு நோய் பற்றாமல் வேப்பிலையால் புரட்சி கண்டவள் நீ. உன் செவ்வாடை புரட்சியால் உலகம் செழுமை கண்டது தாயே. எல்லாம் எல்லோருக்கும் என்ற உயரிய சித்தாந்தம் குடியிருக்கும் இடம் மருவத்தூர் சித்தர் பீடம்தானே. அதனால் தான் இங்கே பக்தர்கள் குவிக்கின்றார்கள். ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆனி அமாவாசை விழாவிலும் வழக்கமான உற்சாகத்தோடு மருவத்தூரில் செவ்வாடைகள் குவிந்தனர்.
ஒரு பக்தனிடம் அம்மா கூறினாளாம், நீயே வந்து அன்னதானம் செய். நீ பரிமாறும் பந்தியில் உன்னால் முற்பிறவியில் பாதிக்கப்பட்ட ஆன்மா நீ தரும் உணவை அருந்தி உன்னை வாழ்த்தும். அப்போது உன் முற்பிறவி பாவக்கணக்கு சரியாகிவிடும் என்றாளாம். தாயே, உன் திருத்தலத்தில் அன்னதானம் விழா பொறுப்பு ஏற்றவர்கள் செய்யும் ஏற்பாடு. இதனால் எத்தனை லட்சம் உயிர்களுக்கு நீ காப்பு. இந்த அன்னதான தொண்டு வந்து அதாவது அம்மா என்ன சொல்றாங்க, வயிறு நிறைஞ்சா மனசு நிறையும் போதுங்கிறது தான் மனசுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப வேற என்ன பொருள் கொடுத்தாலும் பத்தாதுன்னு கேட்போம். ஆனா சாதம் மட்டும் போதும், வயிறு நிறைஞ்சதுன்னா போதுன்னு சொல்ற மாதிரி அம்மா வந்து இந்த தொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாடு வந்து கொடுக்கறதுனால இயற்கை வளம் மற்ற எல்லா வளமும் செழிக்கும். அதே மாதிரி தொண்டு செய்யற எல்லா சக்திகளுக்கும் அம்மா வந்து நிறைய பிரச்சனை அம்மா தீர்த்து வச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துல கல்வி ஆகட்டும், இல்ல வேற என்ன பண பிரச்சனை, உடல் பிரச்சனை எல்லாமே தீர்த்து வச்சிருக்காங்க. இந்த காலத்துல வந்து இளைய சமுதாயத்தை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. இளைய சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இளைய சமுதாயம் வந்து ஒரு நல்ல வழியில போயிட்டு இருக்குது. அம்மாவுடைய செவ்வாடை போட்டிருக்கான் அப்படின்னா வந்து ஒழுக்கமான பையன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அம்மா கிட்ட இருக்கனால பெரிய மதிப்பு, ஒரு நல்ல பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு நாங்க வந்து அம்மாவுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அம்மாவோட திருவடிக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அம்மாவோட வம்சத்துக்கு குருவடி சரண திருவடி. இங்க வந்து உணவு கூடத்துக்கு வந்து பாதுகாப்பு பணிக்காக எங்களை போட்டிருக்காங்க. நாங்க வந்து சிறப்போடு வந்து இது பண்றோம். எங்களுக்கு மேலும் இன்னும் வளர்ச்சி அடைய நாங்க இது பண்றோம். அம்மா, நின் பார்வை சிந்தும் கருணையில் எங்கள் வாழ்வும் மலர்கிறது. நின் வாய்தனில் உச்சரிக்கும் அருள்வாக்கு வள்ளுவத்தின் பாயிரங்கள். அவை மாந்தர் வாழ்வியலுக்கு 1000 பாதை காட்டும். நின் ஆன்மீகம் பெண் உரிமைக்கு பாத்தி கட்டி நீர் பாய்ச்சும் ஆன்மீகம். சிந்து கண்ணிகளை மந்திரமாக்கி செந்தமிழை சக்தியின் காதில் ஒலிக்க வைத்தவள் நீதானே. நாயன்மார் காலத்தில், ஆழ்வார் காலத்தில், பக்தி இலக்கிய காலத்தில் தலை தூக்கி நின்ற பக்தி தமிழை மீண்டும் தலை நிமிரச் செய்தவள் நீதானே அம்மா. அறம் வளர்த்து ஆன்மீக பயிருக்கு உரம் சேர்ப்பது உன் சித்தர் பீடம்தானே. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். தேடல் என்பது தேவையான ஒன்று. தேடுதல் இல்லாமல் யாருக்கும் எதுவும் கிடைத்ததில்லை. கண்ணை மூடிக்கொண்டு தேடாமல் கண்ணை திறந்து தேடு என்பதற்காக விழித்தால் விடியும் என்றார்கள். இந்த விடியலுக்கு அன்னை அருள் தேவை. அதற்கு ஆடி மாதம் அற்புத மாதம். அவள் அருளை பெற ஆடிப்பட்டம் தேடி விதை என்றார்கள். ஆடி விதை ஆழமாய் வேர்விடும் என்பது போல ஆடிப்பூரத்தில் வழிபடும் நமக்கு மேல்மருவத்தூர் அன்னை அருள் ஆழமாய் கிட்டும். ஆடிப்புறம்னா கஞ்சி கலையம். நமக்கு கஞ்சிக்கு பிரச்சனை இல்லாம அம்மா நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தராம நமக்கு கஞ்சி ஒரு தட்டுப்பாடு எதுவும் இல்லாம அம்மா நமக்கு நல்ல வழியா தருவா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா. அன்னைக்கு உகந்த கஞ்சி படைப்போம். நம் கைகளால் சுயம்பு அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்வோம். பால் போல் வெண்மை நம் உள்ளம் பெற, பால் போல் எளிமை நம் வாழ்வு அடைய, பால் போல் சக்தி நம் உடம்பு பெற, பால் போல் பாசம் நாம் பிறரிடம் காட்ட, பால் போல் செழிப்பு நம் பொருளாதாரம் வளர, பால் போல் பூரிப்பு நம் அன்னை உள்ளம் அடைய, பால் அபிஷேகத்தில் கலந்து கொள்வோம், அன்னை அருள் பெறுவோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா.
இத்துடன் இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. மழையை வெல்லலாம், புயலை வெல்லலாம், ஆனால் தீயை வெல்ல முடியாது. அந்த தீதான் ஆதிபராசக்தி. இது அன்னையின் அருள்வாக்கு.